முட்டிக்குள்ள சத்தம் கேட்குது டாக்டர். அதுவும் சில நேரம் சொடக்கு மாரி சத்தம் கேட்குது. ரொம்ப நேரம் உட்காந்துட்டு எழுந்திருக்கிறேன்னா, டக்குன்னு சொடக்கு உடையுது. உடைச்சா தான் நடக்க முடியுது. அதே மாரி நடக்கும்போது ஒரு மாரி கலுக்குன்னு முட்டிக்குள்ள ஒரு சவுண்ட் வருது. கால் எடுத்து வைக்கவே சிரமமா இருக்கு. இந்த மாரி சவுண்ட் வந்தா பிரச்சனையா? இன்னும் ஒரு சிலரு முட்டியில எலும்பு உராயிற மாரியே சவுண்ட் வருதுங்களே! இங்க பாருங்க இப்படி மடக்கி நீட்டுனா அப்படியே உள்ள கருக்குன்னு சவுண்ட் வருதே! இந்த மாரி சத்தம்லாம் ஏன் வருது? அப்படின்னு சொல்லி உங்களுக்கும் டவுட் இருக்கலாம். ஸோ இந்த மாரி சவுண்ட் எல்லாம் ஏன் வருது? அதுக்கு காரணம் என்ன? அத நினைச்சு நம்ம பயப்படணுமா? எந்த மாரி சவுண்ட் எல்லாம் நம்ம பயப்பட வேண்டிய சவுண்டு? எந்த மாரி சவுண்டுக்குலாம் நம்ம பயப்பட வேண்டியதில்ல அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸையும் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான் பிசியோதெரபிஸ்ட் அரவிந்த். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 2015ல தான் இருக்கிற மெடிக்கல் டீம்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியல் டைம் மெடிக்கல் இமேஜிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி இந்த ஜாயிண்ட் ஸ்பேஸ்க்கு இடையில என்ன நடக்குது அப்படின்றத ரியல் டைம் இமேஜிங் ஸ்டடி பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அப்படி கண்டுபிடிச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஜாயிண்ட் ஸ்பேஸ்ல வந்து பிரஷர் குறையும் போது அங்க இருக்க டிஷ்யூஸ்ல இருக்க ஏர்லாம் ஃபார்ம் ஆயிட்டு குறிப்பா வந்து 2 ஜாயிண்ட்டும் இடிச்சுக்க கூடாதுன்னு சொல்லி ஜாயிண்ட்டுக்கு இடையில வந்து சைனோவியல் ஃப்ளூயிட் இருக்கும். ஸோ இந்த ஃப்ளூயிட்ல தான் ஏர் பபிள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ நம்ம காலை ரொம்ப நேரம் அசைக்காம இருக்கிறதுனால அது அந்த ஏர் பபிள் ஃபார்ம் ஆகி ரெடியா இருக்கும். நீங்க அசைக்கும் போது அது பர்ஸ்ட் ஆகி வெளியில வரும். ஸோ இவ்வளவுதான் உங்க முட்டிக்குள்ள சொடக்குடையறதுக்கான காரணம். ஸோ அடுத்த விஷயம், இது பயப்படணுமா பயப்பட வேண்டாமா? இந்த நார்மலா சொடக்குடையதை நினைச்சு பயப்படவே வேண்டாம். அதுவும் குறிப்பா நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், ஒரு வாட்டி சொடக்கு வந்துட்டா உடனே அடுத்து வராது. ஹைப்பர் மொபிலிட்டி ஜாயிண்ட் இருக்கவங்களுக்கு உடனே ஏர் ஃபார்ம் ஆயிட்டு சொடக்கு உடையறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஒவ்வொருத்தரை பொறுத்து. பட் மேக்ஸிமம் மெஜாரிட்டி ஒரு வாட்டி சொடக்கு உடைஞ்சிட்டா கொஞ்சம் நேரம் ஆகும் திரும்ப அடுத்த வாட்டி சொடக்கு உடையறதுக்கு. ஸோ அடுத்த விஷயம், ஒரு மாரி வந்து எலும்பும் வந்து உராஞ்சிக்கிற மாரி கடக் மடக்குன்னு சவுண்ட் வருது. இது ஏன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இது வயசானவங்களுக்கு வரும். குறிப்பா ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் இந்த தேய்மானம் அதிகமா இருக்கும்போது, ஜாயிண்ட்டுக்கு இடையில ஸ்பேஸ் கம்மியா இருக்கும்போது, எலும்பு உராஞ்சிக்கிற அந்த சத்தம் நமக்கு கேட்கலாம். அதோட வலி இருந்தா தான் நீங்க அத பத்தி கவலைப்படணும். அந்த மாரி சத்தம் மட்டும் நெறைய பேருக்கு வரும். இந்த வலி வரல அப்படின்னாலே, இந்த சவுண்ட நெனச்சு நீங்க பயப்பட வேண்டாம். அப்போ எனக்கு சொடக்கும் உடையுது, அந்த நேரம் வலிக்குது அப்படின்னா, அது என்ன பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஏதோ ஒரு மெனிஸ்கல் டேர் ஆயிருக்கலாம். இல்ல வந்து லிகமெண்ட் டேர் ஆயிருக்கலாம். இந்த மாரி என்ன உள்ளுக்குள்ள இருக்க எந்த ஜவ்வுல வேணாலும் அடிபட்டுருக்கலாம். இந்த மாரி சிச்சுவேஷன்ல உங்களுக்கு சவுண்டும் வரும். பிளஸ் வந்து வலியும் வரும். இந்த மாரி வந்தது அப்படின்னா, இம்மீடியட்டா நீங்க டாக்டர போய் பார்க்கிறது நல்லது. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு யூசுவலா வர சவுண்ட் யூசுவலாவே நம்ம மடக்கு நீட்டும்போது ஒரு மாரி சத்தம் வந்துகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. திடீர்னு அந்த சத்தம் வேற மாரி வருது. ரொம்ப அதிகமா வருது. இல்ல வந்து எனக்கு அது பண்ணும்போது வலிக்குது அப்படின்னாலுமே, நீங்க டாக்டர போய் பார்த்துறது நல்லது. அடுத்தது, இந்த மாரி சத்தமே வரக்கூடாது. அதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம். முட்டிய வந்து நான் எந்த சவுண்டும் எனக்கு இத்தன நாள் இல்ல, இப்பதான் இருக்கு. இந்த மாரி சவுண்ட் திரும்ப வரக்கூடாது அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்ற டவுட் இருந்தாலும், நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் சிம்பிளான விஷயம் தான். உங்களோட முட்டிய சுத்தி இருக்க மசில்ஸ ஸ்ட்ரென்தன் பண்ணணும். அதோடவே ஹோல் பாடியில இருக்க மசில்ஸையுமே ஸ்ட்ரென்தன் பண்ணணும். முட்டிக்காக நான் ஏங்க உடம்பு முழுக்க ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களோட அப்டமன் மசில்ஸ், பேக் மசில்ஸ் இது எல்லாம் ஸ்ட்ரென்த்தா இருந்தா தான் முட்டி மேல விழக்கூடிய லோட் கம்மியாகும். அதனால அந்த மசில்ஸையும் நீங்க ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, மூட்டுல இருக்க மசிலையும் ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டீங்கன்னா, மொத்தமா ஓவரால் உங்க பாடி ஆக்டிவ் ஆயிடும். அதுக்கு என்னென்ன எக்சர்சைஸ் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு டவுட்டா இருந்ததுன்னா, 3 எக்சர்சைஸ் நான் அதுக்கு கம்பல்சரி சொல்லுவேன். நீங்க டெய்லியும் என்ன பண்ணணும்னா, இந்த மாரி சேர்ல உட்காந்துட்டு கால ஜஸ்ட் நீட்டி 10 கவுண்ட் ஸ்லோவா பண்ணலாம். ஸோ இந்த மாரி 2 காலுக்குமே 10 முறை நீ எக்ஸ்டென்ஷன் எக்சர்சைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து சேர் ஸ்குவாட் நீங்க ட்ரை பண்ணலாம். சேர் ஸ்குவாட் பண்ணோம் அப்படின்னாலுமே நம்மளோட இடுப்புல இருந்து கால் வரைக்கும் எல்லாமே வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும். அதே மாரி நம்மளோட பின்னந்தொடையில இருக்கக்கூடிய மசில்ஸையும் நம்ம ஒர்க் அவுட் குடுத்து ஸ்ட்ரென்தன் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, நீ ஜாயிண்ட்டும் ஸ்ட்ரென்தன் ஆயிடும். நம்மளோட ஹிப் ஜாயிண்ட்டும் ஸ்ட்ரென்தன் ஆயிடும். அந்த டைம்ல நமக்கு இந்த சவுண்ட் அதிகமா வர்றது இருக்காது. செடென்டரி லைஃப் ஸ்டைல் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கனாலுமே, நம்ம ஜாபே வந்து உட்கார்ந்து பார்க்கிறதா இருந்தது அப்படின்னா, கூடுமான வரையில் நீங்க எக்ஸர்சைசஸ் பண்ணி இடையில பிரேக் எடுத்து நடந்துகிட்டே இருந்தீங்க அப்படின்னா, தேவையில்லாம இந்த மாரி சவுண்ட் எல்லாம் உங்க ஜாயிண்ட்குள்ள வராது. கடைசியா அதோட கூடவே டயட், பேலன்ஸ்டு டயட் நீங்க சாப்பிடுற டயட்ல எல்லா ஊட்டச்சத்துக்களும் உங்களுக்கு கிடைக்கிற மாரி பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க. உங்களோட ஜாயிண்ட்ல ஏன் சவுண்ட் வருது அப்படின்றதுக்கான விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். அது கூடவே வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நான் சொன்னேன். டீடைல்ஸும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். மேலும் இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களை வந்து சேர்றதுக்கு பிசியோபிரெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பத்தின டவுட்ஸ் ஏதாவது இருந்தாலும் சரி, இல்ல உங்களுக்கு ஃபர்தரா உங்களோட கால்களை பலப்படுத்தணும், ஸ்ட்ரென்தன் பண்ணணும், அதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, ஏதாவது கைடன்ஸ் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. இந்த வீடியோவை நீங்க பார்க்கறதோட நிறுத்திடாம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.